ஜூன் 26ஆம் தேதி திடீர்னு எனக்கு ஃபீவர் வந்தது. ஹாஸ்பிட்டல் போனால் ஹாஸ்பிட்டலில் உடனே அட்மிட் பண்ணணும், டேப்லெட் போட்டாலும் நிற்க மாட்டேங்குது, என்ன ஃபீவருன்னு தெரியலை அப்படின்னு அட்மிட் ஆனால் கண்டுபிடிக்க முடியும் டெங்கா இல்லை மலேரியாவா, என்ன காய்ச்சலுன்னு தெரியல, நாங்கள் எல்லா டெஸ்ட் எடுத்துகிட்ட பிறகு தான் நாங்கள் சொல்வோம் அப்படின்னு அட்மிட் பண்ணாங்க. 4 நாள் இருந்தேன். எல்லாமே நார்மல், எதுவுமே இல்லைம்மா, யூரின் இன்ஃபெக்ஷன் மட்டும் மைல்டாக இருக்குது, நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு ஏதோ ஒரு பலவீனமாக இருக்குது அப்படின்னு டாக்டர்கிட்ட கேட்டு, எனக்கு ஐயா எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது வயிற்றில், எனக்கு எண்டோஸ்கோபி பண்ணுங்க அப்படின்னு நான் கேட்டு பண்ணிட்டேன். பண்ணப்போ எனக்கு சிறுங்குடலில் கட்டி இருக்குது, சின்னதாக கட்டி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்சம் டவுட்டாகவே இருக்குது, அந்த கட்டி வந்து நார்மல் கட்டி இல்லை, கேன்சர் கட்டியாக இருக்கும் போல் இருக்குது. நான் ஏசப்பா கிட்ட ப்ரேயர் பண்ணிவிட்டு ஹாஸ்பிட்டலேருந்து நேராக அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் மீட்டிங் வந்தேன். ஐயா கிட்ட வந்து அந்த ரிசல்ட்டு காட்டிட்டு ப்ரேயர் பண்ணேன். கர்த்தர் மாறுதலாய் மாற்றுவார் அப்படின்னு ஐயா சொன்னார். நானும் விசுவாசத்தோடு போனேன். பிளட் டெஸ்ட்டும் எடுத்தேன், ஸ்கேனும் எடுத்தேன். ஆனால் அங்கே போனால் கட்டி எந்த இடத்துல இருக்குன்னு தெரியலம்மா, பிளட் டெஸ்ட்டும் நார்மலாக வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. எவ்வளோ துக்கத்தோடு போனனோ அவ்வளோ சந்தோஷமாக நான் திரும்பி வந்தேன். ஏசப்பாக்கு கோடான கோடி நன்றி. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போன மாதம் ப்ரேயரில் வந்து ஐயா சொன்னார், 41 கிலோ கட்டியை வந்து கர்த்தர் சுகத்தை கொடுத்தாருன்னு சொன்னார். அப்போது நான் வந்து இந்த இடத்துல எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது. இந்த சைடில் ஒரு கட்டி இருந்து 6 மாதமாக நான் படாத பாடுகள் பட்டு கொண்டு இருந்தேன். ஏசப்பா அந்த கட்டி சொன்ன மாரி என்னுடைய ஊசி போட்ட இடத்துல இந்த மாரி ஆயிடுச்சுப்பா, நீ தான் சுகத்தை கொடுக்கணும் சுவாமின்னு சொல்லிட்டு நான் அவர் ப்ரேயர் ஆயிலை வச்சு ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தேன். ஆனால் எனக்கு நடக்க கூட முடியல. ப்ரேயர் நான் கலந்துக்கணும், எனக்கு நடக்க கொடுக்கணும், இந்த இடத்துல இருக்கிற அந்த வெளியை எடுத்து போடணும்னு சொல்லி எழுதுக்கவே முடியாது ஒரு நேரத்தில். ஆனால் இன்றைய தினத்தில் நான் காலையில் அழகாக எழுந்ததே அந்த இடத்த நான் தொட்டு பார்த்தேன். கொலன்னு இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அழகாக அந்த கட்டியை மறைய பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து, ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு நீர் என்ன மங்கள வார்த்தை சொல்ல விரும்புகிறேன், என்ன வார்த்தை சொல்லி பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது பரலோகத்தின் சித்தமாயிருக்கிறது. தேவ சமூகத்திலே கண்ணீரோடு ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை ஆசீர்வதிக்கும்படி கொடுத்த மங்கள வார்த்தை கொலோசேயரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14, 15 ஆகிய வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போமா? நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து போட்டு அதை நம் நடுவிலே இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேலே ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு நமக்காக சிலுவையின் மேல் வெற்றி சிறந்தார். உனக்கு விரோதமாயிருந்த கையெழுத்துக்கள், முதல்ல எதிரடையான கட்டளைகள், 2வது விரோதமாய் இருக்கிற கையெழுத்துக்கள். அப்படின்னா என்னென்னா, உங்களை வேலையை விட்டு இறக்கிறதுக்கு ஒருவேளை நிறைய பேர் கையெழுத்தெல்லாம் போட்டு கொடுத்துருக்கலாம். நான் பார்த்தேன், நீ பார்த்தேன், நான் அதை செய்தேன், இதை செய்தேன் அப்படின்னு உங்களுக்கு விரோதமாக கையெழுத்து. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், நீங்கள் நம்பி ஒரு பிளாங்க் செக்கை யார்கிட்டையா கொடுத்துருக்கலாம். ஃபைனான்சியர்கிட்ட கஷ்டத்துக்கு ஒரு 5000 ரூபா வாங்குறதுக்காக வேண்டி ஒரு பிளாங்க் செக்கை கொடுத்துருக்கலாம். இல்லைன்னா பிளாங்காக ஒரு ப்ரோ நோட்டை நீங்கள் எழுதி கொடுத்துருக்கலாம். அந்த ப்ரோ நோட்டை வச்சுட்டு உங்களை ஏமாத்துறதுக்கு, ஒருவேளை நீங்கள் அந்த டைமுக்கு பணம் கொடுக்காததுனால இன்றைக்கி அந்த 5000 5 லட்சமாக கிளைம் பண்ணும்படி இந்த செக்கு கையெழுத்தை பார்த்து இன்னொரு கையெழுத்து போட்டு புட்டப்பு கையெழுத்தை போட்டு நீ 5 லட்சம் வாங்கினேன்னு சொல்லி உங்களிடத்துல வந்திருக்கலாம். எதிரலையாய் போடப்பட்ட கையெழுத்துக்கள் எல்லாத்தையும் இன்னைக்கு ஆண்டவர் ஆணி அடிக்கிறார். அல்லேலூயா. உங்கள் சைடில் நியாயம் இருந்துன்னா கண்டிப்பாக இன்றைக்கு ஆண்டவர் ஆணி அடிப்பார். இன்றைக்கி சர்வசாதாரணமாக நிறைய பேர் வருவாங்க ஜெபிக்க வரும்பொழுது, ஐயா நான் உண்மையிலே ஒரு 50,000 தான் வாங்கினேன் ஐயா, நான் வாங்கினது உண்மைதான், 50,000 வாங்கினேன், ஏதோ கஷ்டப்பட்டு 10-20,000 ரூபா நான் கட்டிட்டேன் ஐயா, இன்னும் மிஞ்சி போனால் ஒரு 30,000 கொஞ்சம் வட்டியும் இருக்கு ஐயா,
ஆனால் என்கிட்ட 5 லட்சம் கிளைம் பண்ணியிருக்கிறான், 10 லட்சம் கிளைம் பண்ணியிருக்கிறான். கேட்டாச்சுன்னா வக்கீலை கேட்டால் எல்லாம் ப்ரூஃப் என்கிட்ட இருக்குதுன்னு சொல்கிறான். நான் அப்படி கையெழுத்து போட்டு கொடுத்த மாதிரி எனக்கு தெரியல. போடப்பட்ட கையெழுத்துக்கள், உனக்கு விரோதமாய் போடப்படுகிற கையெழுத்துக்கள். இன்னைக்கு மனுஷன் பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிக்குள்ளாலேயே பொறாமை. அண்ணனை கெடுக்கிறதுக்கு தம்பி கையெழுத்து போடுறான், தம்பியை கெடுக்கிற தங்கச்சி கையெழுத்து போடுறான், சர்வசாதாரணமாக. இன்னைக்கு அப்படி நிறைய ஆகிவிட்டது. நிறைய குடும்பங்கள் இன்னைக்கு அப்படி தான் நடந்துட்டு இருக்கு. விரோதமாக கையெழுத்து போடுகிற காரியங்கள். இன்னைக்கு எல்லா கையெழுத்தையும் வசனம் சொல்லுகிற கொலைச்சி போட்டுருவேன்றார். அப்படின்னா கையெழுத்து போட்ட பேப்பர் இனி அந்த ஃபைலில் இருக்காது. அல்லேலூயா. ஆமாம், எல்லா ப்ரூஃபையும் ஆண்டவர் கொலைச்சிருவேன்னு சொல்கிறார். ஆமாம், ஒருவேளை நிறைய வாலிப பிள்ளைங்க இருக்கிறீங்க. ஐயா, நான் ஒரு பையனை விரும்பினேன், நிறைய ஃபோட்டோ அவங்க கூட எடுத்தேன், நிறைய காரியங்களை அவங்க கூட ரொம்ப டீப்பாக பேசியிருக்கிறேன், நிறைய என்னுடைய காரியங்கள் எல்லாம் அவன்கிட்ட ப்ரூஃப் இருக்குது. இப்போ நான் மனம் திரும்பினாலும் ஒருவேளை அதை வச்சு அவன் மிரட்டுவானோ அப்படின்னு சிலர் இன்னைக்கு உட்கார்ந்து யோசிக்கிறதை என்னுடைய ஆவியிலே பார்க்கிறேன். சுவாமி சொல்கிறாரு, நீ நியாயமாக எடுக்கிற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் ஆண்டவருடைய ஆதரவு உனக்கு இருக்கு. மனம் திரும்புகிற பாவியின் நிமித்தம் பரலோகம் மிகுந்த சந்தோஷம் உண்டாகுன்னு சொன்னால் பரலோகத்தில் அதற்கான ஆக்ஷன் எடுக்கப்படும். உண்மையிலே இன்னைக்கு நீங்கள் மனம் திரும்புறீங்கன்னா இந்த வசனத்தின்படி உனக்கு விரோதமாக இருக்கிற ப்ரூஃப் எல்லாத்தையும் நான் கொலைச்சிருவேன்னு சொல்கிறார். ஒரு ப்ரூஃப் இனி அவங்ககிட்ட இருக்காது, அதை தேடி அவங்க பார்க்க முடியாது. உங்களுக்கு விரோதமாக ஒரு வழியாய் வருகிறவர்கள் இனி 7 வழியாய் ஓடி போவார்கள். உங்களுக்கு விரோதமாக மந்திரவாதம் பண்ணியிருக்கலாம், செய்வனை செய்திருக்கலாம், இல்லைன்னாச்சுன்னா ஏதாவது மந்திர தந்திரம் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கலாம், பிளாக் மேஜிக் வேலைன்னு சொல்லுவாங்க. ஆமீன். எது பண்ணியிருந்தாலும் இன்னைக்கு நீங்கள் வசனத்தின்படி ஆண்டவர், ஆண்டவரை எனக்கு விரோதமாக இருந்த எல்லா துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் நீர் வெளியிலே அந்தரங்கோலமாக்கி சிலுவையிலே நீர் சுமந்து தீர்த்தீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, நான் சுமக்கக்கூடாது. இப்படிப்பட்ட மந்திரவாதத்தினுடைய கிரியைகள் என்ன தாக்கக்கூடாது, என்னுடைய பிள்ளைகளை தாக்கக்கூடாது, என்னுடைய குடும்பத்தை தாக்கக்கூடாது. நிறைய பேர் சொன்னாங்க, ஐயா எனக்கு யாரும் மந்திரவாதம் பண்ணிட்டாங்க, அதனால தான் காலெல்லாம் புண்ணாக இருக்கு ஐயா, எனக்கு சுகர் கூட இல்லை, எனக்கு எந்த வியாதியும் கிடையாது, இந்த புண்ணு ஆறவே மாட்டேங்குது. யார் மந்திரவாதம் பண்ணாங்களோ? மந்திரவாதம் பண்ணுறவங்கள தேடி கண்டுபிடிச்சி அவங்கள தண்டனை வாங்கி கொடுக்கறது நம்ம வேலை இல்லை, அவங்கள ஆராய்ச்சி பண்ண வேண்டியது நம்ம வேலை இல்லை. ஆனால் யார் மந்திர தந்திரம் பண்ணினாலும் வேதம் சொல்லுகிறது, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. நீ ஒரு இஸ்ரவேலா, நீ ஒரு யாக்கோபான்னு இருந்தீன்னா நீ அதை பற்றி கவலைப்பட வேண்டாம்னு ஆண்டவர் சொல்றார். அப்படின்னா அந்த கிரியைகள் உங்களை தாக்காதபடிக்கு நீங்க உங்களை காத்துக்கொள்ளலாம். வசனத்துக்கு உள்ள இருக்கணும், ஆவியானுடைய ஆளுகைக்கு உள்ள நீங்க இருக்கணும். சரியாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நல்ல கவனிங்க. கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மீது இறங்கின பொழுது அவன் நாளுக்கு நாள் பலத்தானான். ஆனால் சவுலிடம் இருந்த கர்த்தருடைய ஆவியானவர் எடுக்கப்பட்ட பொழுது அவன் நாளுக்கு நாள் பலவீனப்பட்டானான். அப்ப ஆவிக்குள்ள ஒரு மனுஷன் இருக்கும் பொழுது அவன் பலவானா இருப்பான். ஆவியானவர் இல்லைன்னாச்சுன்னா அவனை எந்த விதமான பிசாசு வேணாலும் அவனை அடிக்கலாம், இல்லைன்னா மந்திரவாத வல்லமைகள் அடிக்கலாம், தீய சக்திகள் அவனுக்கு விரோதமாக எழுப்பப்பட்ட தீய மந்திரவாத ஆவிகள் அவனை அழிக்கலாம், அவனை விழுங்கலாம். ஏன்னா ஆண்டவருடைய ஆதரவு அவனுக்கு இல்லை, அவன் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது. பிசாசானவனுடைய திட்டங்களும் செய்வினைகளும் அவனுக்குத்தான் பலிக்கும். ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவைகள் பலிக்காது. ஏன்னா கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களுக்குள்ளே இருக்கிறார். அவர்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்களுக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருகிறவர்கள் 7 வழியாய் ஓடி போவார்கள். தலை தெறிக்க தான் ஓடணும், துண்டை காணும் துணியை காணும் தான் ஓடணும். ஐயோ சாமி என்னை ஆளை விடுறா, நான் உன் வேலைக்கே வரமாட்டேன், உன் பிள்ளைங்க விஷயத்தில் தலையிட மாட்டேன், என்னை விட்டுரு, நான் ஓடுவான். எப்போ தெரியுமா? நீங்கள் ஆவியிலே பலன் உள்ளவர்களாக இருக்கும் பொழுது. ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்போவுமே ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த் உங்களுக்கு இருக்கணும். ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த் இருக்கும் பொழுது எந்த தீய சக்தியும் அவன் மந்திரவாதம் பண்ணி உங்கள் வீட்டிலே போடட்டும், அதை நீங்கள் கையில் எடுங்க, அவைகள் ஒன்று முன்னை சேதப்படுத்தாது. தெரியாமலே நீங்கள் எடுத்து சாப்பிடுங்க, உங்களுக்கு சேதம் வராது. காரணம் கர்த்தருடைய ஆவியானவர் உனக்குள்ளே இருக்கிறார். இன்னைக்கு உனக்கு விரோதமாய் இருக்கிற என்ன மந்திரவாத சக்தியாக இருந்தாலும் சரி, கையெழுத்தாக இருந்தாலும் சரி, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட ஆயுதமாக இருந்தாலும் சரி, அவைகள் எல்லாம் வாய்க்காதே போகும்.
ஏன்னா வசனம் சொல்லுகிறது, அவை எல்லாவற்றையும் ஆண்டவர் வெளியரங்க கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். இது எல்லாவற்றிற்கும் ஆண்டவர் வெற்றி எடுத்திருக்கிறார். சிலுவையிலே உனக்காக எனக்காக இவை எல்லாவற்றின் மேலும் அவர் வெற்றி எடுத்திருக்கிறார். இன்னைக்கு உனக்கு விரோதமாக யார் யார் இருக்காங்களோ அவங்கள நீங்கள் சபிக்கக்கூடாது. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, உங்களுக்கு விரோதமாக இருக்கிறவங்கள, உங்களுக்கு துரோகம் பண்ணுகிறவங்கள மன்னிச்சு ஜெபம் பண்ணணுமா. நீங்கள் மன்னிச்சு ஜெபம் பண்ணுங்க. நான் எப்போவுமே சொல்லுவேன், அவன் அழிஞ்சு போட்டு விளங்காமல் போட்டு சில நேரத்தில் சில தாய் தகப்பன்மார்கள் தன்னுடைய வாலிப பிள்ளைகளை ஏதாவது ஒரு பையன் வந்து வஞ்சிச்சிட்டுறான்னு வச்சுங்க, இல்லைன்னா தன்னுடைய மகனை ஒரு வாலிப பொண்ணு வஞ்சிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்நிய நுகத்தில் இருக்கிறாங்க, அந்த பையன்தான் வேணும்னு இந்த பொண்ணு அடம் பிடிக்குதுன்னு வச்சுங்க. அப்போ கவுன்சிலிங்காக வேண்டி அந்த பிள்ளையை கூப்பிட்டுட்டு வருவாங்க. கூப்பிட்டுட்டு வந்து என்ன தெரியுமா சொல்லுவாங்க, ஐயா இப்படி ஒரு காலி பையன், அந்த என்னென்னமோ வார்த்தை சொல்லுவாங்க, அந்த பையன் இந்த பையன், நான் பொண்ணு நல்லா இருந்தால் காலேஜுக்கு போகிறது வரைக்கும் இவன் போய் என் பிள்ளைக்கு என்ன மருந்து கொடுத்தானோ தெரில, என் பிள்ளைய வலையில் போட்டுட்டான், என்ன வசிய மருந்து கொடுத்தானோ தெரில, என்ன பொருளை கொடுத்து அவளை மயக்கினான்னு தெரியலை, அவன் விளங்காமல் போனையா, அவன் இந்த ஊர்லேயே இருக்கக்கூடாது, என்னெல்லாமோ சாபம் போடுவாங்க. அம்மா நிறுத்துங்க ஒரு நிமிஷம். அவனை சபிக்கிறது நம்முடைய வேலை இல்லை. அவன் நம்ம பிள்ளையுடைய லைஃப்பில் தலையிடக்கூடாது, இதுதான் நம்முடைய வேலை அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன தெரியுமா சொல்லுவேன், அவனை ஒரு நாள் நான் சபித்து ஜெபம் பண்ணதே கிடையாது. என்கிட்ட அப்படிப்பட்ட பிரச்சனைகிட்ட வந்தவங்க இங்கே இருந்தால் தெரியும். கவுன்சிலிங் நேரத்தில் சொல்லுவேன், ஆண்டவரே அந்த பிள்ளைக்கு அவங்க அப்பா அம்மாவுக்கு அந்த பிள்ளை எவ்வளோ மேலானவன், அந்த பிள்ளைக்கு ஒரு கஷ்டம் அந்த அப்பா அம்மாவால் தாங்க முடியுமா? பிள்ளை தப்பு பண்ணியிருப்பான் உண்மை தான், அப்போ இவனுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னாச்சுன்னா அந்த தாய் தகப்பனால் தாங்க முடியாது. நான் சொல்லுவேன், ஆண்டவரே இந்த பிள்ளைக்கு ஒரு கஷ்டம்னா அந்த அவங்க அப்பா அம்மாவால் தாங்க முடியாது, அதனால நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், இந்த விஷயத்தில் நீங்கள் தலையிடுங்க, இந்த காரியத்தை உங்கள் கையில் நான் ஒப்படைக்கிறேன் ஆண்டவரே, நீர் தான் காரியங்களை வாய்க்க செய்கிறவர், எங்களுக்கு சாதகமாக இந்த காரியத்தை நீங்கள் முடிச்சு தாங்க, நீங்கள் தலையிடுங்க ஆண்டவரே. நீங்கள் தலையிட்டு அந்த பிள்ளைக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை கொடுத்து அவனுக்கு வேற ஒரு நல்ல பொண்ணை நீங்களே பார்த்து நல்லபடியாக செட்டில் பண்ணி அவனை நல்லா வைங்க. ஏன் தெரியுமா நல்லா வைக்க ஜபிக்கணும்? அவன் கெட்டு போயிட்டானன்னா இவ வாழ்கிற இடத்துல வந்து திருப்பி வம்பு பண்ணுவான். அவன் நல்லா செட்டில் ஆகிட்டானா செட்டில் ஆகிடுவான், ஓகே பரவாயில்ல நம்ம லைஃப் நல்லா செட்டில் ஆகிட்டான். அங்கே போய் அவன் கஷ்டப்பட்டு அங்கேருந்து வெளியே வந்து விளங்காமல் கிடக்கிறானுன்னா வாழ்ந்துட்டு இருக்கிற உன் பிள்ளைகிட்ட வந்து வம்பு பண்ணுவான், தேடி பிடிச்சி வருவான். இன்றைக்கி வந்து ஃபோன் எடுக்கிறதோ அட்ரஸ் எடுக்கிறதோ ஒன்றும் பெரிய காரியம் இல்லை. இன்றைக்கி சோசியல் மீடியா அப்படி பரவி கிடக்குது. ஒழுங்காக இருக்க அவன் பிள்ளைகளுடைய வாழ்க்கை கெட்டு போகும். அதனால எப்போவுமே அவங்கள ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே அந்த பிள்ளைக்கு நல்லது செய்து அவனுக்குன்னு என்ன இருக்கோ அதை கொடுத்துருங்கப்பா, என் பிள்ளைக்குன்னு என்ன இருக்கோ எனக்கு தாங்க, என் பிள்ளை எனக்கு மீட்டு தாங்க, அதுக்கு உனக்கு உரிமை இருக்குது. அந்நிய பிள்ளைகளை சபிக்க உனக்கு உரிமை இல்லை. ஆண்டவரே என் பிள்ளை எனக்கு மீட்டு தாங்க, என் பிள்ளை எனக்கு வேணும், என் பிள்ளைக்கு நான் நல்ல ஆவிக்குரிய ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன், என் பிள்ளை எனக்கு மீட்டு தாங்க ஆண்டவரே. இந்த காரியத்தில் நீங்கள் தலையிடணும். இன்றைக்கி நிறைய பேருக்கு அந்த பொறுமை கிடையாது. பண்ணிட்டானா அவனை கையை ஒடிச்சிருவேன், காலை ஒடிச்சிருவேன், அவனை நான் சும்மா விடுவேனா? அப்போ பாருங்கள், இப்படிப்பட்ட தீவிரவாதத்தின் மீது போகும்பொழுது அவனுக்கு வெஞ்சன்ஸ் வந்துடும். நீ என்ன கையை ஒடிக்கிறேன் காலை ஒடிக்கிறேன் நினைக்கிறேன், உன் பிள்ளை எப்படி வாழ்கிறான்னு நான் பார்க்குறேன். பார்த்தா பிள்ளைக்கு என்கேஜ்மெண்ட் நடந்திருக்கும், தந்திரமாக என்கேஜ்மெண்ட் நடக்கிற இடத்துல அவன் ஒரு ஆளை அனுப்பி இந்த பையனுக்கு கிளியராக எல்லாத்தையும் போட்டு காமிச்சிருவான். நீ இன்னைக்கு கல்யாணம் பண்ண போறிய அந்த பொண்ணுக்கு வெளிச்சத்தை பாரு. காரணம் என்ன தெரியுமா? உன்னுடைய முறைகேடான மூமெண்ட், அப்ரோச்மெண்ட், தவறான அப்ரோச்மெண்ட். தேவனுடைய பிள்ளைகளுடைய அப்ரோச்சுக்கும் மற்றவர்களுடைய அப்ரோச்சுக்கும் வித்தியாசம் இருக்கணும். மிரட்டி எதையும் சாதிக்க முடியாது, ஆண்டவரிடத்தில் ஜெபிச்சு எல்லாத்தையும் சாதிக்கலாம். அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய யுத்தம் தான் தேவனுடைய பிள்ளைகள் நடத்த வேண்டும். அல்லேலூயா. அன்னைக்கு பேதுரு என்ன பண்ணனா, மர்கூசுடைய காதை டமால்னு வெட்டான். இயேசுநாதை அரெஸ்ட் பண்ண உடனே ஆண்டவர் பேஷ் பேஷ் குட் பேதுரு பீட்டர் குட் அப்படின்னு சொன்னார். உன்னுடைய ஆயுதத்தை ஒரேல போடு. யார் உனக்கு இதை செய்ய சொன்னது? கடிந்து கொண்ட ஆண்டவர் அவனுக்கு அந்த நிமிஷத்திலே அந்த காதை எடுத்து ஒட்ட வச்சு அவனை மன்னிச்சு அவனுக்கு வாழ்வு கொடுத்த ஆண்டவர், சிலுவையிலே வெற்றி சிறந்த நம்முடைய ஆண்டவர். அதை தான் நம்மகிட்ட ஆண்டவர் எதிர்பார்ப்பார், உங்ககிட்ட அதை எதிர்பார்ப்பார். சில நேரங்களில் ஆண்டவர் உங்களிடத்தில் மனசாட்சியில் பேசுவார், உங்ககிட்ட நான் இதை எதிர்பார்க்கல. சிலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அப்போ சில ஏதோ ஒரு பிரச்சனை உள்ளுக்குள்ளால் யாரோ ஒருத்தர் கலகம் மூட்டி ஒரு பிரச்சனை வந்திருக்கும். பிரச்சனையில் அந்த நண்பனுக்கு விரோதமாக இவன் ஒரு பெரிய ஆக்ஷன் எடுத்துட்டான், இல்லைன்னா ஏதோ ஒரு தேவையில்லாத வார்த்தையை விட்டுட்டான்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த ஃப்ரெண்டை இவனை சந்திக்கும் போது ஒரு நாள் என்ன தெரியுமா சொல்லுவான்? ஃப்ரெண்டு,
என்ன இருந்தாலும் உங்ககிட்ட நான் இதை எதிர்பார்க்கலடா, யார் வேணாலும் செய்திருக்கலாம், ஆனால் நீ இதை செய்த பாரு, அதுதான் என்னால் தாங்க முடியலை, உங்ககிட்ட நான் இதை எதிர்பார்க்கலை. இப்போ பாருங்கள், உலக பிரகாரம் ஒரு ஃப்ரெண்டு தன்னுடைய நண்பன்ட்டு அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கும் பொழுது அந்த நம்பிக்கைக்கு விரோதமாக ஒரு காரியத்தை சொன்னால், யார் வேணாலும் இதை செய்திருக்கலாம்டா, நீ செய்த பாரு, அதான் என்னால் தாங்க முடியலை அப்படின்னு அவன் நெஞ்சுருகி சொல்கிறான் பாருங்க. அந்த ஒரு வார்த்தை, அதுக்கு யாராலையும் பதில் சொல்ல முடியாது. அது மாதிரி தான் ஆண்டவருடைய பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார், மகளே நீ போய் இப்படி பண்ணிட்டியடா, என்னால் தாங்க முடியலை, உனக்காகத்தானே நான் சிலுவையில் என்னுடைய ஜீவனை கொடுத்தேன், நீயா போய் இதை பண்ணின, நீ எப்படி இந்த காரியத்தை செய்யலாம்? ஆண்டவருடைய பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் மனவேதனை படாதபடிக்கு, ஆண்டவருடைய பிள்ளைகளை பார்த்து அவர் எப்பவும் சந்தோஷப்படத்தக்கதாக இன்னைக்கு உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா இருளின் ஆதிக்கங்களை நீங்கள் வெளியேற்றணும். ஹல்லேலூயா. வெளிச்சத்தின் ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தில் உதிக்கணும். இன்னைக்கு பிறகு வாழ்கிறது நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ளே பிழைத்திருக்கிறார், நான் சிலுவையிலே என் இயேசுவோடு அறையப்பட்டேன் என்று பவுல் சொல்லுகிறார். ஆமென். உங்கள் பழைய லைஃப் இன்னைக்கு சிலுவையில் அரைஞ்சிடணும். பழைய தொடர்புகளை எல்லாம் சிலுவையில் அரைஞ்சிடணும். பழைய கெட்ட குணங்களை எல்லாம் இன்னைக்கு சிலுவையில் அரைஞ்சிடணும். அரைஞ்சிட்டு நல்ல எண்ணங்களோட, நல்ல புத்தியோட, ஆண்டவர் சொன்ன ஆசீர்வாதமான வார்த்தைகளோடு தான் இன்னைக்கு நீங்கள் கடந்து போனோம். அப்பொழுது நீங்கள் அறியாததும், உங்களுக்கு எட்டாததும், உங்களுடைய கண்களுக்கு புலப்படாத, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை காண்பீர்கள். அல்லேலூயா. என்னென்ன காரியங்களை சிலுவையிலே ஆணியடித்து ஆண்டவர் வெற்றியை கொடுக்க போகிறார்? முதலாவது, உங்களுடைய தரித்திரத்தை எல்லாத்தையும் ஆண்டவனை சிலுவையில் ஆணி அடிக்க போகிறார். எல்லா தரித்திரம், பஞ்சம், கடன் எல்லாத்தையும் சிலுவையில் ஆணி அடித்து இங்கிருந்து போகும்பொழுது உங்களை ஐஸ்வர்யவான்களாய் மாற்றப் போகிறார். 2 கொரிந்தியர் 8:9 சொல்லுகிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிரியைகளை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் அவர் சிலுவையிலே தரித்திரராய் தொங்கினார். வானமும் பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. ஆமென். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரங்களை வைத்திருக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். வெள்ளியும் பொன்னும் கர்த்தருடையது. இதெல்லாம் வேதத்தில் உள்ள வார்த்தைகள். அப்ப நம்ம அப்பா பெரிய ஐஸ்வர்யவான். இந்த ஐஸ்வர்யவான் சிலுவையிலே தரித்திரராய் தொங்கினார். எதுக்கு அவர் சிலுவையில் தரித்திரரா தொங்கணும்? உங்களுடைய தரித்திரங்களை மாற்றி உங்களை ஐஸ்வர்யவான்களாய் மாற்ற அவர் சிலுவையிலே தரித்திரரானார். அப்படின்னா இன்னைக்கு பிறகு உங்கள் வீட்டு வாசற்படியில் கிடக்கிற அத்தனை தரித்திரங்களையும் ஆண்டவர் துரத்தி போடுவார். ஹல்லேலூயா. நீங்கள் என்னை கிளைம் பண்ணணும், ஆண்டவரே என் தரித்திரத்தை எல்லாம் சிலுவையில் சுமந்து என்ன ஐஸ்வர்யவானா மாற்றி இருக்கிறீங்கன்னு வேதத்தில் நான் வாசிக்கிறேனே, இன்னைக்கு எங்கள் ஐயா மூலமாக நீங்கள் பேசுகிறீங்களே, அப்போ உங்களை ஐஸ்வர்யவான்கள் ஆக்கும்படிக்கு அவர் தரித்திரரானார். அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் விசுவாசிக்கணும், இன்னோடு கூட உங்கள் எல்லா கடன் லிஸ்ட்டுக்கும் ஆண்டவர் முடிவை கொண்டு வரார். என் அன்பு சகோதரனே, சகோதரி, எல்லாம் இழந்து வந்திருக்கிற உனக்கு இன்றைக்கு ஆண்டவர் எல்லாம் கொடுத்து அனுப்புவார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை தேடி வருகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. இன்னைக்கு என்னென்ன நன்மைகள் குறைவுபட்டு வந்திருக்கிறீங்களோ எல்லாத்தையும் ஆண்டவர் இன்னைக்கு கொடுத்து உங்களுக்கு விசேஷித்த கிருபையை கொடுத்து அனுப்புவார். அப்போ ஆண்டவர் உங்களை ஐஸ்வர்யவான்களாக மாற்றணுன்னா உங்களுக்கு வேலைக்கு வழி பண்ணி தான் ஆகணும். ஆமென். வருமானத்துக்கு வழி செய்தே ஆகணும். யார் யார் எனக்கு வருமானம் இல்லை, வருமானம் பத்தலை, எனக்கு வேலை இல்லை, வேலையில் சம்பளம் இல்லை, நிரந்தர வேலை இல்லை, பெர்மனண்டான ஜாப் இல்லை, எனக்கு அரசாங்க வேலை இல்லை, யார் யார் புலம்பிட்டு வந்திருக்கிறீங்களோ, சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த இயேசு கிறிஸ்து உன்னை ஐஸ்வர்யனாய் மாற்ற அவர் தரித்திரராய் தொங்கினாரே, இன்றைக்கு தரித்திரத்தை எல்லாம் அவர் சிலுவையிலே ஆணி அடித்து வெளியரங்க கோலமாக வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. அநேக பிள்ளைகள் கவுன்சிலிங் வரும்போது பார்த்தீங்கன்னா 5 கோடி கடன், 4 கோடி கடன், 8 கோடி கடன், இப்போ எல்லாம் லேக்ஸ் கணக்கில் கடன் வச்சுட்டு வர்றவங்க ரொம்ப கம்மியாயிட்டாங்க. 1000 கணக்கில் கடன் வச்சுட்டு வர்றவங்க ரொம்ப குறைஞ்சிட்டாங்க. எல்லாம் சீன்னு தான் பேசுவாங்க. ஏன் தெரியுமா ஒரு மனுஷனுக்கு கோடிக்கணக்கில் கடன் வருது? நம்ம ஊரில் ஒரு பழமொழி, அகல கால் வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஆமென். அகல கால் வைக்கிறதுன்னா நிதானமாக மூவ் பண்ணி போக மாட்டாங்க. கட்டப்பட்டன்னு வாழ்ந்துடணும் அவங்களுக்கு. எப்போவுமே நீங்கள் வசனம் என்ன சொல்லுது அப்படின்னாச்சுன்னா, நின்று நிதானித்து பொறுமையாக போகணுமா, நீடிய பொறுமையோட. ஏற்ற காலத்திலே நான் உன்னை உயர்த்தும்படி என் பலத்தை கைக்குள்ளே அடங்கிற அப்படின்னு அடங்கி மெதுவாக அப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பாக போனீங்கன்னா பேஸ்மெண்ட்டு ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ ஒரு பில்டிங் கட்டுறவங்களே பார்த்தீங்கன்னா
பேஸ்மெண்ட்டை போட்டுட்டு கொஞ்ச நாள் தண்ணி ஊற்றி அதை ஆற போடுவாங்க. எதுக்கு தெரியுமா? அது ஆற போட்டால் தான் பேஸ்மெண்ட்டு ஸ்ட்ராங்காக இருக்கும். பேஸ்மெண்ட்டு போட்டு விட்டுட்டு அடுத்த நாள் காலையில் மடமடன்னு செங்கல் கட்டி முடிச்சதுக்கப்புறம் அப்படியே உடனே காங்கிரீட்டை போட்டீங்கன்னா காங்கிரீட்டு போட்டுட்டு இருக்குமா மடமடன்னு கீழே தான் விழுவேன். இன்றைக்கி நிறைய பேர் கோடிக்கணக்கில் கடன் வச்சுருக்க காரணம் என்னென்னா ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இல்லை. எதுக்கு ஆண்டவர் முதல்ல ஸ்லோவாக போவான் தெரியுமா? அற்பமான ஆரம்பம் தான் சம்பூர்ணமான உயர்வு கொடுக்குமா. எதுக்கு அற்பமான ஆரம்பம்னா, அற்பமான ஆரம்பத்தில் இருக்கும் பொழுது அவனுக்கு டைம் கிடைக்கும், நுணுக்கங்களை கற்றுக்கொள்வான், அதில் உள்ள வளைவு சுழிவு நெளிவு எல்லாம் பார்ப்பான். இன்றைக்கி நிறைய பேர் பாசிட்டிவாக சில காரியங்களை யோசித்து அப்படியே போயிட்டு எல்லாத்தையும் அழித்து போய்ட்றாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள் இதுக்கு எதிர்மறையாக ஏதாவது ஆப்போசிட்டாக பேக் ஃபயர் ஆகிடுச்சா என்ன ஆகும் அப்படின்றத யோசிக்கணும். அதான் யூகித்து செய்கிற கிருபை. இது வந்துடும் அது வந்துடும், இதை வாங்கினா அதை வச்சிடலாம், இதை வச்சு இதை முடிச்சிடலாம், இதை வச்சு இதை அடைச்சிடலாம், அதை வச்சு இதை பண்ணலாம், அதை வச்சு இதை வச்சுன்றிய, அதை வச்சு இதை வச்சு எல்லாம் உன் கையில் இல்லையே, யாரோ ஒருத்தரை நம்பி தானே அதை வச்சு இதை வச்சுன்ற. காலை வாரிட்டா என்ன பண்ணுவேன்? அதை வரும் அதை வச்சு இதை பண்ணிடலாம், இது வரும் இதை வச்சு அதை பண்ணிடலாம், அதை பண்ணலாம். பார்த்தா இவனது எதுவுமே இல்லை, எல்லாம் அது இது அது தான் இருக்குமே தவிர இவங்களது ஒன்றுமே இருக்காது. எப்படி ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங் ஆகும்? ஆகாது. எப்போவுமே என்ன பண்ணணும்? இன்றைக்கி நம்ம இதை நம்பி செய்கிறோம், ஒருவேளை இது நாளைக்கு ஆகலைன்னா நமக்கு என்ன நஷ்டம் வரும், ஆகாமலும் போகலாம், அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்றது தான் நிதானித்து யூகித்து செய்கிற கிருபை. ஆண்டவர் பெசலேலுக்கு அதான் சொன்னார், சகலத்தையும் யூகித்து செய்கிற ஞானத்தையும் அறிவையும் விவேகத்தையும். அந்த யூகித்து செய்கிற ஞானம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு வேணும். ஆமென். ஆமன்பு சகோதரனை சகோதரியே, இன்றைக்கு நீங்கள் தானாக இந்த இடத்திலே வரவில்லை. என் இயேசு உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். நீண்ட நாட்களாக 4 சுவர்களுக்குள்ளே விழுந்து கிடந்து, ஆண்டவரே இந்த எதிர்மறையான காரியங்களுக்கு வழக்காட யாருமே இல்லையா, இதிலிருந்து நான் வெளியே வருவதற்கு வாய்ப்பே இல்லையா, எல்லாரும் எனக்கு எதிராய் நிற்கிறார்களே, சூழ்நிலையெல்லாம் எனக்கு விரோதமாய் இருக்கிறதே, உதவி செய்ய யாரும் இல்லையே என்று கதறிக்கொண்டிருந்தாய் அல்லவா? சிலுவையிலே தொங்குகிற இயேசுவை பார். உனக்கு எதிரிடையாகவும் உனக்கு விரோதமாகவும் போடப்பட்ட கையெழுத்துக்களையும் கட்டளைகளையும் இனி அதில் இராதபடிக்கு குலைத்து போட்டு சிலுவையிலே ஆணி அறைந்த என் இயேசுவை இப்பொழுது உடைய விசுவாச கண்களுக்கு முன்பாக கொண்டு வா. இன்றைக்கு பிறகு எந்த பலவீனமோ எந்த வியாதியோ என் பிள்ளைகளை நெருங்க நீர் அனுமதிப்பதில்லை. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். என் பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருகிறவர்கள் இனி 7 வழியாய் ஓடி போவார்களாக. என் பிள்ளைகளுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட ஆயுதங்கள் வாய்க்காமல் போகட்டும். இவர்களுக்கு விரோதமாய் வந்திருக்கிறதான எல்லா மந்திரவாத கட்டுக்கள், பில்லிசூனி ஆவிகள், எதிர் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு அழிக்கப்படுவதாக. இவர்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட எல்லா ஆயுதங்களையும் ஆண்டவர் செயலிழக்க பண்ணி மகிமையாய் சிலுவையிலே வெற்றி சிறந்ததற்காக உமக்கு நன்றி. என் பிள்ளைகள் இழந்து போன செல்வங்கள், என் பிள்ளைகள் உடந்து போன சொத்துக்கள், இழந்து போன வேலைகள் எல்லாம் என் பிள்ளைகளுக்கு கிடைப்பதாக. இழந்து போனதை தேடவும் மீட்டு கொடுக்கவும் இந்த பூமியிலே வந்து எங்களுக்காகவே ஜீவனை கொடுத்த ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்காக இன்றைக்கு நீர் இறங்கி வாரும். இவருடைய தோல்விகள் எல்லாம் ஜெயமாய் மாறட்டும். மரணத்தை ஜெயமாய் மாற்றின ஆண்டவரே, விழுங்கி போட்ட ஆண்டவரே, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஜெயத்தை தாரும். என் பிள்ளைகளுடைய படிப்பிலே ஜெயம் உண்டாகட்டும். உம்முடைய வல்லமை இறங்கும் பொழுது கீழானவைகள் ஓடி போகும் என்று சொல்லீரே. மேலான அபிஷேகம் என் பிள்ளைகள் மேலே இறங்குகிற இந்த நேரத்தில் தாமே கீழான எல்லா செய்வனை கட்டுகளும் கோளாறுகளும் ஓடி போவதாக. சிலுவையிலிருந்து வழிந்தோடுகிற இரத்தத்தினுடைய வல்லமை இவர்கள் குடும்பத்துள்ள அத்தனை பேரிலும் இறங்கி ரட்சிப்பின் சந்தோஷத்தை காண கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். தேவனின் அன்பு ஊழியங்கள் நடத்தும் இஸ்ரேல் தேச புனித பயணம். அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்து வளர்ந்து ஊழியம் செய்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்த புனித ஸ்தலங்களை கண்டு மகிழ இதோ ஓர் அரிய வாய்ப்பு. உங்கள் வாழ்நாள் கனவை நனவாக்க
நமது அன்பு சகோதரர் சுவிசேஷகர் டி. ஸ்டீபன் அவர்களுடன் 11 நாட்கள் எகிப்து, யோர்தான், பாலஸ்தீனம், இஸ்ரேல் தேசங்களுக்கான புனித பயணம் 2025 ஆண்டிற்கான இந்த புனித பயணமானது வருகிற மே மாதம் 19ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி முடிய 11 நாட்கள் நடைபெறுகிறது. இது ஒரு சாதாரண சுற்றுலா அனுபவம் அல்ல. இயேசு கிறிஸ்துவின் பாதங்கள் பதிந்த இடங்களில் உங்களுடைய பாதங்களும் பதியும்படிக்கு அவருடைய கரங்களை பிடித்து நடக்கிற ஓர் உன்னத அனுபவம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள செல்போன் எண்கள் 7299 மற்றும் 9841437999. இமெயில் exodusholytours@gmail.com. வெப்சைட் www.exodusholytours.com. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்க்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர்தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-5447-999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.